உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பிரச்சனையில சரியாயிடுமாரா? இங்க பாரு, அது நடக்குது நடக்கல, அது உன் பிரச்சனை இல்ல. நான் கையெழுத்து போட்டு தரேன், நீ ரிலாக்ஸாவது இருக்கலாம்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே வாழ்ந்துட்டு இருக்கணும்? எனக்கு ஒரு பதட்டமும் இல்ல, ஒரு அவசரமும் கிடையாது. இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம பேசி புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன அவசரம்? அப்ப கூட நம்ம சேர்ந்து வாழலாம், டிவோர்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டேல்ல? இல்ல, இதுக்கு நான் பேசாம ஜெயிலே போய் நிம்மதியா இருக்கலாம். சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா என் ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. அவகிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தாலும் செஞ்சது நீங்க தானே சார். நீங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நாங்க ஒரு உதவி செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்தரா என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடறேன் சார். பணமா? அத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை கண்மணி. நான் அதுக்காக மட்டும் இதை செய்யல. உங்க அண்ணனை கொன்ன ஒருத்தன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றான்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்ன வேணாலும் செய்யலாம். நான் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் அவனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இனிமே நம்ம ஸ்டேஷன்ல மீட் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் போன்லயே பேசிக்கலாம். இல்லனா பிரைவேட்ல மீட் பண்ணலாம். அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. ஓகே சார். இப்ப அவன் வீட்ல தான் இருக்கான். அடுத்தது அப்புறம் உங்க மாமனார் எல்லாத்தையும் ரூல்ஸ் படி தான் செய்யணும்னு சொல்றாரு. அதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவனை உள்ள வைக்க போறேன். இப்படி வருத்தப்பட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால எல்லாம் காயம் ஆறிராது. சாப்பிடுத்த. எனக்கு வேணாம். என்னமோ பண்ணிட்டு போ. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு. உடம்புல சுகர் பிபின்னு எல்லாம் இருக்கு. நீ இப்படி சாப்பிடாம கிடந்து உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சுத்தவா? அதுக்கு தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலன்னு வையேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இப்பவே சொல்லு, சாப்பிடுறியா பேசாம இருக்கியா? ரொம்ப வலிக்குதாடா? மறுபடியும் அடிபட்ட இடத்துல தொட்டு வலிக்குதா டென்ஷன் ஆயிரும். நானு சாப்பிடு. சாப்பிடுத்த. சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே உனக்கு எப்படி படப்படன்னு வரும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு. உன்னை அடிக்க எப்படிடா மனசு வருது? சரி சாப்பிடு. நீ பாவம் மாறா. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டல்ல. ஆனா உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா? அத நினைச்சதாண்டா எனக்கு வயிறெல்லாம் எரியுது. சரி சாப்பிடு. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சும்மா கிரிஞ்சா பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. சாப்பிடுத்த. அப்படியே என்ன உள்ள தூக்கி போட்டாலும் 10 வருஷத்துல வெளியே வந்துட போறேன். இதுக்கு இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. மறுபடியும் எல்லாம் உன்னை ஜெயில போடக்கூடாது. இல்ல சும்மா சொன்ன, நான் போக மாட்டேன். சாப்பிடு. மீரா, என்னன்னு சொல்லுமா. நீ தயங்குறத பார்த்தா தெரிஞ்சுக்காம எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்னன்னு சொல்லு. அது
மாறனை ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ச்சே, அந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டான் போலயே. சரி, சாப்பிட்டு கிளம்புங்க, போயிட்டு வந்துருவோம். அண்ணா, மாமா மாமா பரவாயில்ல, போதும், நீங்களாம் சாப்பிட்டு வாங்க. என்னண்ணா ஒரு வாய் கூட முழுசா சாப்பிடாம போற? டேய் மாறா, நீ எங்க போற? சாப்பிட்டு போடா. மாறா. அட வாங்க சார், வாங்க வாங்க. யோ சார், ராமச்சந்திரன் சார் வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டியா நீ? இல்ல சார், நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். என்னத்த சொன்ன? எப்ப சொன்ன? வருவாங்கன்னு சொன்ன, வந்துட்டாங்கன்னு சொன்னியா? இல்ல சார், அது சாரி சார், நான் வேற ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேனா நீங்க வந்ததை யாருமே சொல்லவே இல்லை. சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சார்? எதுக்கு சார் எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்க? விசாரணை தான் மேடம். ஐ விட்னஸ் இவரை பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. சார், ஏற்கனவே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என் தம்பியை தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்துட்டான். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி இன்வெஸ்டிகேஷன்? ஆமா சார், ஆனா இப்போ நான் கேஸை திரும்ப ஓபன் பண்ணியிருக்கேன்ல, நிரபராதின்னு தீர்ப்பான கேஸை கூட திரும்ப விசாரிக்கலாமே. சார், இப்ப அந்த ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்ல போறாரு? அவர் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தர்றதா சொல்லியிருக்காரு. அத நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நான் என்னமோ பர்சனல் மோட்டிவ்ல இவரை அரெஸ்ட் பண்ண வர்றதா தானே நீங்க நினைக்கிறீங்க. அது தப்பு. நான் என் டியூட்டி தான் செய்யறேன்னு உங்களுக்கு புரியணும்ல. சரிங்க சார், எப்பதான் ஐ விட்னஸ் இங்க வர போறாரு? வர்ற நேரம் தான். யோ சார், இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? வந்துருவாங்க சார். ஏங்க எங்க போறீங்க? சும்மா வெளியில. நிஜமாவே விட்னஸ்னு ஒருத்தன் இருக்கானா? அப்படி இருந்தா அவனுக்கு ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு தெரிஞ்சிருக்குமே. அவன் இங்க வரும்போது ராகவன் இங்க இருக்கக்கூடாது. இருங்க, முடிச்சிட்டு போயிடலாம். இல்ல கண்மணி, அது சும்மா தான். என் பேர்ல தானே கேஸு, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு முதல்ல இங்க இத்தனை பேரு? பொங்கல் டைம், கடையில கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டேய் நீ கிளம்பு, கடையை பாரு. ம் ம், ம். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. வரேன் கண்மணி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.